என் வீட்டில் நிம்மதியே இல்லைங்க, தொட்டதுக்கெல்லாம் ஏதோ ஒரு எனக்கு மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற இந்த அம்பால போய் நீங்க வழிபட்டு வாங்க, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் நின்றுங்க. நான் சொல்ற ஒரு கோயில் இதுவும் பிரசித்தி பெற்ற கோயில் தாங்க. திருச்சிராப்பள்ளியில வீட்டு இருக்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் பத்தி தான் நான் சொல்ல போறேங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது எந்த நாள் வேணா நீங்க போலாங்க, உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க எந்த நாள் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே அகிலாண்டேஸ்வரி அந்த அம்மனை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா அகிலாண்டேஸ்வரினாலே ஒரு 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 பராக்கிரமம் அவளுக்கு இருக்கும். ஸோ அந்த அம்பாலை பார்க்க போகும்போது உங்க முடிஞ்ச அளவுக்கு மாலை வாங்கிட்டு போங்க. மல்லிப்பூ, ரோஜாப்பூ மாலை, தாமரைப்பூ மாலை, எந்த ஒரு மாலையும் இருக்கலாம். அம்பாலை வழிபட்டு அம்பாளுக்கு 9 தீபம் ஏற்றி வழிபட்டு முடிஞ்சா குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜம்புகேஸ்வரை வந்து நீங்க பார்க்கலாம். முதல்ல எடுத்தோடனே அகிலாண்டேஸ்வரி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எல்லா பிரார்த்தனையும் அவர்கிட்ட செலுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜம்புகேஸ்வரர் வந்து நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட உங்க மனசு ஒரு கவலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடுங்க. இது சிறப்பான வழிபாடா இருக்கும்.